தாடகை தனது பிள்ளையை கூட்டிக் கொண்டு அம்மாமுனியை வென்று முடிக்க நினைத்து கர்ஜித்து கொண்டு அம்மாமுனியை பட்சிக்கும் பொருட்டு எதிர்த்து ஓடினள். அப்போது மாமுனிவர் மிக சினம் கொண்டு மாரீச்சனை நீ ராட்சசனாக கடவாய் என்று சபித்தனர். தாடகையையும் நீ இவ்வுருவம் மாறி பார்க்க வழங்காதபடி கோரமான முகத்துடன் கூடி மனிதரை பிடுங்கி தின்னும் தன்மையல் ஆவா என்று சபித்து விட்டனர். சாபம் அப்படியே பலிக்க உலகம் அனைத்தும் வருந்தும்படி தாடகை மிகவும் கோரமான வடிவம் கொண்டு கொடிய செய்கை மேலிட்டு திரிகின்றனர். முனிவன் ராமனை தாடக வதம் செய்ய கட்டளையிடுதல். இவளை வதம் செய்ய நீ அருவருப்பு கொள்ளத்தகாது. பிரஜைகளின் நன்மைக்குரிய காரியம் ஒன்று கொடியதாயினும் அபவாதத்தை விளைவிப்பதாயினும் உலகத்தை காக்க வேண்டி அதை கட்டாயம் செய்ய வேண்டும். மாதர்களாயினும் கொடியவர்களாயின் அவர்களை கொல்லுவது முறைமையே. முன் பூமியை எல்லாம் பாழடைய செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்ட விரோச்சன புத்திரையாகிய மந்தரை என்பவளை இந்திரன் முடித்தான் என்பதை யாவரும் கேட்டிருக்கிறோம் அல்லவா? இன்னமும் சுக்கிரனுக்கு தாயாகி பிருகு மகரிஷியின் பத்தினியாகிய ஒரு பெண் பிள்ளை முன்பு உலகத்தில் இந்திரனே இல்லாமல் தொலைக்க வேண்டுமென்று நினைவு கொண்டு கடுமையான விரதம் செய்ய தொடங்க அவளை விஷ்ணு வதைத்தார் என்பதும் உண்டு. மற்றும் பல மகாத்மாக்களும் அதர்மத்தில் மனம் சென்ற மாதர்களை கொன்றதுண்டு என்று மொழிந்தனர். 26வது சர்க்கம் தாடகவதம். அது கேட்டு ராகவன் பெரியோர்களின் கட்டளையை சிரமேற்கொண்டு நடப்பதாக வாக்களித்து உடனே வில்லில் நாணை ஏறிட்டு ஒளிப்பித்தனன். அந்நானொலியை கேட்டு தாடகையின் வனத்தில் வசிப்பவர் யாவரும் அஞ்சி நடுங்கினர். அதை கேட்டு தாடகையும் அளவற்ற கோபம் கொண்டு அவ்வொலி எத்திசை நின்று வருகிறதென்று நிதானித்து அறிந்து அத்திசையை நோக்கி வேகத்துடன் ஓடி வந்தனள். அவள் ஓடி வருவதைக் கண்டு ராமன் தம்பியை நோக்கி, லக்ஷ்மணா, இத்தாடகையின் வடிவத்தை பார். இவள் யாராலும் வெல்ல முடியாதவள். மேலும் இவள் மாயாபலம் உள்ளவள். இவளை இப்பொழுது காதையும் மூக்கின் நுனியையும் அறுத்து துரத்து விடுகின்றேன். இதனால் குருவின் கட்டளையையும் ஒருவாறு நிறைவேற்றினவனாவேன். இவள் ஸ்திரீயானது பற்றி இவளை கொல்ல என் மனம் துணியவில்லை. ஆகையால் கைகளையும் கால்களையும் முறித்து விட்டு விடலாம் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கையில் அத்தாடகை கைகள் இரண்டையும் உயரவெடுத்து கர்ஜித்து கொண்டே லக்ஷ்மணனை விட்டு ராமனையே எதிர்த்தோடி வந்தனள். அதை கண்ட விஸ்வாமித்திரரும் தாம் ராமனுக்குள்ள அமானுஷ்ய சக்தியை அறிந்தவராயினும் அவ்வரக்கியனது கொடுந்தன்மையைக் கண்டு மன கலக்கமுற்று அவளை ஹோம் என்று அதட்டிவிட்டு ராமலக்ஷ்மணர்களுக்கு க்ஷேமமும் ஜெயமும் உண்டாக வேணும் என்று மங்களாசாசனம் பண்ணினர். அத்தாடகையும் புழுதியை வாரி எங்கும் இறைத்து பேரிருளை விளைவித்து ஒரு முகூர்த்த காலம் அந்த ராமலக்ஷ்மணர்கள் இருவரையும் ஒன்றும் தெரியாமல் மனம் மயங்க செய்து பின்பு மாயையை கொண்டு கண்ணுக்கு புலப்படாதபடி நின்று கற்களை அளவில்லாதபடி பொழிந்தனள். ராமனும் மிகச் சினங்கொண்டு பானங்களை ஓயாமற் பொழிந்து அத்தாடகை கொண்டு எரியும் கற்களை எல்லாம் தடுத்து பொடியாக அடித்து அவளது கைகளை அறுத்து தள்ளினன். பின்பும் அவள் கர்ஜித்து கொண்டிருக்கையில் லக்ஷ்மணன் அவளது காதுகளையும் மூக்கு நுனியையும் அறுத்தனன். அத்தாடகை நினைத்தபடி வடிவம் கொள்ள வல்லவளாகையால் பலவிதமான வடிவங்களை கொண்டு மாயையினால் மறைந்து பயங்கரமாக கல்மழையை பொழிந்து திரிந்து கொண்டிருந்தனள். விஸ்வாமித்திர மாமுனிவர் அப்பொழுது, ராமா, இவ்வரக்கியின் மீது இதுவரையில் நீ தயை செய்தது போதும். இவளை இப்பொழுதே முடித்து விடுதல் நலம். ராட்சசர்கள் அந்தி பொழுதில் யாவராலும் எதிர்க்க ஒண்ணாத வல்லமை பெறுவார்கள். அப்பொழுது அவர்களை முடிப்பது எப்படிப்பட்ட வல்லமை பெற்றவர்களுக்கும் முடியாது. ஆகையால் அந்தி பொழுதிற்கு முன்னமே இவளை முடித்துவிடு என்று கட்டளையிட்டனர். ராமனும் கண்ணுக்கு தோற்றாமல் கற்களை பெய்கின்ற அத்தாடகையின் முழக்கத்தினால் அவள் இருக்கும் திக்கை அறிந்து அம்புகளை பொழிந்து எங்கும் போக ஒட்டாமல் அவ்விடத்திலேயே தடுத்து விட்டான். தாடகையும் தான் மாயா பலங்கொண்டு கண்ணுக்கு புலப்படாதபடி நின்றும் அது பயனற்று ராமபாணங்களால் தடுக்கப்பட்டு செய்வதறியாமல் கண்ணுக்கு புலப்பட்டு கடுமையாக கர்ஜித்து கொண்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் நோக்கி எதிர்த்தோடி வந்தனள். இன்னனும் கடுமையாக இறைத்து கொண்டு ஓடி வருகின்ற தாடகையினது மார்பில் ஓர் அம்பை தொடுத்து நாட்ட அவ்வளவிலே அவள் கீழே விழுந்து மாண்டனள். அப்பொழுது
உலகம் கழித்த களிப்பு அளவிட முடியாததாம்.